ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, இப்போது அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தமிழ் ஃபேமிலி படமாக வந்திருக்க தலைவன் தலைவி இந்த படத்தை ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். தலைவன் தலைவி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா, நம்ம நித்யா மேமும் நம்ம சேதுபதி சாரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் மேட்ருனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அந்த குழந்தைக்கு மொட்டை போடுறக்காண்டி மொத்த ஃபேமிலி சேர்ந்து ஒரு கோயிலுக்கு வராங்க. அந்த ஃபேமிலி அந்த கோயிலில் பண்ணுற ரகைகள், அதுக்கப்புறம் நம்ம நித்யா மேமும் நம்ம சேதுபதி சாரும் ஏன் பிரிஞ்சாங்க, அவங்க கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையா சொல்கிற படம் தான் தலைவன் தலைவி. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தலாமா? இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் நம்ம விஜய் சேதுபதி சார், அதுக்கு நம்ம நித்யா மேடம், அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் சொல்ல. அவங்க ரெண்டு பேரும் அவங்க எடுத்துக்க அந்த ரோலை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி போயிட்டாங்க. ரெண்டு பேரும் செம்ம ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ். அவங்களுக்குலாம் அந்த கேரக்டர் ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க சொல்லுவோம். எனக்கு அவங்களோட கெமிஸ்ட்ரியுமே ரொம்ப பிடிச்சிச்சு, அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. அதையும் தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் மொத்தமாக சொன்னால் கொஞ்சம் டைம் போயிடும், ஸோ சாரி. பட் அவங்க அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு அவங்க எடுத்த கேரக்டரை ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பண்ணிட்டு போயிருக்காங்க சொல்லுவோம். அதான் நம்ம பாண்டியராஜ் சார் இந்த கேரக்டர்ஸை எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு கேரக்டர் 2 நிமிஷம் ஸ்க்ரீனுக்கு வந்தால் கூட பட் அந்த இம்பாக்ட் நல்லாவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்குலாம் ரொம்ப பெரிய கிரெடிட்ஸ். எல்லாருமே அவங்களும் நீட்டாக பண்ணியிருக்காங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அடுத்து பாண்டியராஜ் சார், ஸோ அவர் படம் நான் பார்த்துருக்கேங்க. 2 படம் பார்த்துருக்கேன். கடைக்குடி சிங்கம் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். நம்ம வீட்டு பிள்ளை அந்த படமும் பார்த்துருக்கேன். அந்த 2 படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த படத்துலேயும் காமெடி இருக்கும், பட் இந்த படத்தில் காமெடி ரொம்ப ஜாஸ்தியாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக எமோஷன் சீன்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் இந்த படத்துக்கு யார் மியூசிக் போட்டிருக்காரு, நம்ம சந்தோஷ் நாயக் சார். அவர் தான் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் அடுத்து சாங்ஸ் இந்த படத்துக்கு என்ன தேவை ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு தான் சொல்லி ஆகணும். அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஒரு ரூரல் ஏரியாவை எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம சுகுமார் வந்து சினிமோட்டோகிராஃபியில் ப்ரெசென்ட் பண்ணிக்காரு. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன பார்த்தலாமா? இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பேசும்போது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஏன்னா ரொம்ப இழுத்துட்டாங்களோ லிட்டராக ஃபீல் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம நித்யா மேனன் மேமும் அண்ட் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாரும் நிறைய சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பட் செகண்ட் ஹாஃப்லேயே அது கண்டினியூ ஆகும்போது ஏன் எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்காங்க, ரொம்ப கத்திட்டே இருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோ லிட்டராக தோணுச்சுங்க. அது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கண்டிப்பாக இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஓகே, என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்கள். அமேசான் பிரைம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மேபி உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகே, உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.